இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் அலாதி இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பம் என்ன அப்படின்னா இந்த டயாபெட்டிஸ், நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், சுகர்னு சொல்கிறாங்களே, இது எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க. அதான் எல்லாருக்கும் சர்க்கரை நோய் இருக்குங்கிற மைண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ரியல் அடிப்படையில் உங்களுக்கு சர்க்கரை நோயெலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, மற்ற ஆத்மாக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு கெட்ட வைப்ரேஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். அது விலங்கினங்களாக இருக்கலாம், மனித இனங்களாக இருக்கலாம். ஆத்மா ஒரு டெலிபதி கனெக்ஷனில் தான் இருக்கும். டெலிபதினா ஆப்போசிட்லேருந்து ஏதோ ஒன்று உங்கள் உடம்புல ஒரு சக்தியை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரியா, நீங்கள் வெளியே அது பேசுகிறீங்க, இது பேசுகிறீங்க, வாங்குறீங்க, இது நல்லா இது விதமாக இருக்கிறீங்க. ஆனால் 4 பேரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நக்கல் நையாண்டி கேலி கூத்துக்கு ஆளாக்கிடுறீங்க. 4 பேர் என்ன மனுஷன் இவன்னு சொல்லி அவனுடைய எண்ண சக்தியானது உங்களுக்கு பாஞ்சிடுச்சு உங்கள் உடம்புல. அப்புறம் வீட்டில் பூனை நாயெல்லாம் வளர்க்குறீங்க, அதுகளுக்கு ஒழுங்காக சோறு போட மாட்டீங்க, நீங்கள் உங்கள் அளவில் மட்டும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பூனை உங்களை மேலே இருந்து கீழே வர பார்க்கும், நாயும் பூனையும். அப்போ அதனுடைய கெட்ட எண்ணங்கள் உடம்புல ஃபார்ம் ஆயிடும். அப்போ அப்படி உங்களுடைய சுயசக்தியை இழந்து மற்றவர்களுடைய அந்த விலங்கினங்களுடைய சாபங்கள் தான். ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வரல. நீங்கள் பர்ஃபெக்டாக கிடையாது. நீங்கள் உங்கள் உடலின் சக்தியை மறந்து, உங்கள் சுய நினைவை மறந்து மற்ற விலங்கினங்களுக்கோ மனிதர்களுக்கோ துன்பம் கொடுத்துட்டீங்க. நக்கல் நையாண்டி கேலி கூத்து உங்கள் உடம்புல நோயாக மாறிடுச்சு.